சளி, காய்ச்சல், தலைவலி, தும்மல். இந்த சைனஸ் இருக்கவங்களுக்கும் சாதாரணமாக ஈஸியாக சளி பிடிச்சிரும். தலையில் சைனஸ் நீர் இருக்குது, இருமலாக இருக்குது, சளி அடிக்கடி பிடிக்குது, எப்பவுமே இருமிட்டே இருப்பாங்க, சக்கு சக்குச்சனும். அதுமாதிரி தும்மிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரன்னிங் நோஸ், அடுக்கு தும்மல், இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதற்கு சித்த மருத்துவத்தில் நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், இந்த மாதிரி மருந்துகள் உண்டு. அதனால் மழை, வெயில், வெயில், மழை. இப்போ மழையினால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அப்போ நமக்கு பாதுகாக்க வேண்டிய முறைகள் என்ன, மழையினால் வரக்கூடிய பாதுகாப்பு நம்ம எப்படி இருக்கணும். இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதம்லாம். அப்போ நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுடு தண்ணி குடிக்கணும். வீடுகளில் அந்த பழைய பொருட்கள், ரப்பரு, பழைய துணிகள், வேஸ்ட்டு பொருட்கள் வீட்டில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. அதை சேர்த்து வச்சோம்னா சில என்ன ஆகும்னா அதிலே கொசு உள்ளே இருந்துடும். அதனால் கூட நம்ம என்ன செய்யணும், நமக்கு அறியாமலே நல்ல தண்ணியில் கூட கொசு இருக்கும். அந்த மாதிரி அழுக்குகளில் கொசு இருந்துச்சுன்னா அந்த கொசுனால் கூட நமக்கு என்ன செய்யும், சில ஃபீவர் வந்துடும். டெங்கு காய்ச்சல், மலேரியா, இந்த மாதிரி ஃபீவர் வந்துடும். அதை நம்ம தான் கவனமாக இருந்து நிலவேம்பு கஷாயம் வாரத்துக்கு ஒரு நாள், கபசுர குடிநீர் வாரத்துக்கு ஒரு நாள், காய்ச்சல் இருந்தாலும் கூட குடிச்சிக்கலாம். ஏன்னா திடீர்னு காய்ச்சல் தலைவலி மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, டெங்கு காய்ச்சல் எந்த காய்ச்சல் வந்தால் கூட பிளேட்லெட் நமக்கு அடி வாங்கிடும். அப்போ ரத்த தட்டுகள் பிளேட்லெட்டில் அடி வாங்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கையா ஏதோ இருமல் இருக்குது, சளி இருக்குன்னா ஒரு கபசுர குடிநீர் டீ மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம், தவறில்லை. அப்போ சித்த மருத்துவத்தில் ஒரு சின்ன சின்ன மருந்துகளை, கை மருந்துகளை நம்ம பயன்படுத்திட்டோம்னா அது நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது அந்த நோய்கள் இப்போ காம்ப்ளிகேட்டடாக வச்சுங்க, சுகர் இருக்கும் வயதானவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கும், வேறு ஏதாவது மூட்டு வலி இருக்கும், கழுத்து வலி இருக்கும், ஏதோ ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதனால் இப்போ இந்த காய்ச்சல் தான் வந்துச்சு வச்சுங்க, அது என்னால் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் சில நேரங்களில். ஆமாம், ஏசிகள் அதிகமாக அந்த மழை காலங்களில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேனு கொஞ்சம் போட்டுக்கணும், கொசு இல்லாமல் பார்த்துக்கணும். கொசு இல்லாமல் பார்க்குறது நம்மகிட்ட தான் இருக்குது. நம்மகிட்ட மெயினாக பார்த்துக்கணும். வீடுகளில் நம்ம சுத்தமாக இருக்கணும், பொருட்கள் சுத்தமாக இருக்கணும். பழைய அந்த துணிகளை வச்சுருந்தோம்னா அதில் வாஷ் பண்ணி வெளியே போட்டுடணும், வீட்டுக்கு வெளியே கயத்தில். இல்லை உள்ள நம்ம தேவையில்லாமல் அந்த ஈர துணிகளை, அழுக்கு துணிகளை வச்சுருந்து, பழைய ரப்பர், டியூப்பு, பழைய வேஸ்டேஜ் பொருட்கள் வச்சுருந்தா அதில் கொசுவை உட்காந்துருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும், நமக்கு நோய்கள் நமக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போது மழையினாலையும் வெயில்னாலையும் கூட நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. வெயிலில் சூட்டுனால வரலாம், யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் கல்ச்சரில் இன்ஃபெக்ஷனோடு வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷனில் சிலங்களில் அதிகமாக என்ன ஆகுறது, கொசு ஏதாவது டெங்கு கொசு, அந்த கொசு, மலேரியா கொசு இதை கடிச்சு வச்சிங்க, அதனால் கூட காய்ச்சல் வரும். அப்போ நம்ம கவனமாக இருந்து அந்த காய்ச்சல் வராமல் இருக்கணும்னா நம்ம முன்னெச்சரிக்கையான செய்யணும். நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சு அதுக்குரிய மருத்துவ பரிகாரங்களை பார்த்துட்டோம்னா பயம் கிடையாது. சின்ன சின்ன மருத்துவம் தானே. இஞ்சி டீ குடிக்கிறோம், இஞ்சி டீ குடிச்சிக்கலாம், சுக்கு மிளகு திப்பலி கஷாயம் குடிச்சிக்கலாம், கற்பூரவல்லி இலை சாறு கொஞ்சம் போல எடுத்துட்டோம்னா வெந்நீரில், அரை டம்ளர் வெந்நீரில், அது கூட சளிக்கு நல்லது. இந்த மாதிரி பத்தியமான சில பத்திய உணவுகள், சில சித்த மருத்துவ டிப்ஸுகளை நம்ம என்ன செய்யணும், சித்த மருந்துகளை மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்தினா நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பது மிகவும் நல்லது. அதனால் காய்ச்சல் சரி, தலைவலியும் சரி, இரும்பலும் சரி, சளி ரொம்ப இருந்துச்சுன்னா ஆஸ்மா சில விட்டோம், நுரையீரலில் ஏதாவது சளி தோட்டி இருந்துச்சிங்க, அது ஆஸ்மா மாறலாம், அலர்ஜி ஆகும், பிராங்கைடிசிஸ் ஆகும், மூச்சோட சிரமம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்டிசித்தை கவனம் பயன்படுத்துங்க. நன்றி. குளிர்ந்த தண்ணி, ஐஸ் வாட்டர்லாம் குடிக்காதீங்க. ஐஸ்கிரீம், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க. தண்ணி காய்ச்சி குடிங்க. நன்றி. டாக்டர் ஜான்சன், கோடம்பாக்கம்.